ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நம சிவாய. சிவனுக்கு தொண்டு புரிந்த நாயன்மார்களில் மிக முக்கியமானவரான எரிபத்த நாயனார் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அவர் அவதரித்த ஸ்தலம்தான் கரூர். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்ததென்றால், அவர் தான் கையில் எப்போதும் பரசு என்கிற ஆயுதம் வைத்திருப்பார். எந்த ஒரு அடியாருக்கு துன்பம் செய்தாலும் அவர் உடனே யார் துன்பம் செய்தாரோ அவரை அந்த ஆயுதம் கொண்டு ஒரே எரியாக எரிந்து அவரை காப்பாற்றி விடுவார். அதனால்தான் அப்பெயர் பெற்றார். அவரின் உண்மையான பெயர் தெரியாது. கரூரில் அதி அற்புதமாய் எழுந்தருளியுள்ள பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் அன்னைகள் இருவர் உள்ளனர். ஒருவர் கிருபாநாயகி, மற்றொருவர் சௌந்தரிய நாயகி. பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் பூத்தொண்டு செய்தவர்தான் சிவகாமி ஆண்டாள். அவர் மிகவும் வயதானவர். ஆயினும் தொடர்ந்து பூத்தொண்டு செய்தார். ஒரு சமயம் கோயிலில் திருவிழா நடந்தது. புரட்டாசி மாத அஷ்டமி அன்றைக்கு எல்லா ஏற்பாடும் செய்கின்றனர். மறுநாள் திருவிழாவிற்காக அரசர் புகழ் சேர்த்த சோழ சக்கரவர்த்தியின் பட்டத்து யானை அமராவதி ஆற்றில் குளித்துவிட்டு வரும்போது அதற்கு மதம் பிடித்தது. எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வரும்போது அடியார் ஓரமாக போகும்போது பூக்கொடலையை தள்ளிவிட்டு அவரும் பூவும் கீழே விழ அந்த அடியார் சிவதா சிவதா என்று கதற அந்த குரல் கேட்ட எரிபத்த நாயனார் அந்த யானையையும் கொன்று அதன் பாகன்கள் 5 பேரையும் கொன்று விடுகிறார். அதை கேள்விப்பட்ட மன்னன் அங்கு வந்து நடந்ததை பார்த்து புரிந்து கொண்டார். பின் அங்கு வந்த நாயனார் சிவகாமி ஆண்டாரை துன்புறுத்தியதால் தான் யானையை கொன்றேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல, மன்னரோ இந்த யானையை வளர்த்த பாவத்துக்கு நான் தான் சாக வேண்டும், என்னை நீங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கூறினார். எல்லாம் என்னால் நடந்ததால் புகழ்பெற்ற மன்னன் நீங்கள் ஏன் சாக வேண்டும், நானே இறக்க வேண்டும் என கூறி வாளை எடுக்க அசரீரியாக சிவபகவான், நானே உன் பக்தியை உலகறிய செய்ய இந்த நாடகத்தை நடத்தினேன், அனைவரும் மீண்டும் உயிர் பெறுவர் என கூற யானையும் 5வரும் மீண்டும் உயிர் பெற்றனர். உயிர் பெற்ற யானை சிவகாமி ஆண்டாரை வணங்கியது. ஈசன் எரிபத்தருக்கு சிவகணங்களின் தலைவர் பொறுப்பை கொடுத்து வாழ்த்தினார். இவருக்கு மாசி மாத அஸ்த நட்சத்திரத்தில் திருவிழா நடக்கும். மேலும் பல நாயன்மார்களின் கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.